ஐ எம் சோ சாரி மகிரா, சோ சாரி. இவ்ளோ பெரிய வீட்ல உனக்கு ஏன் கிட்ட தான் வந்து மோதுவியா? அது சரி, அதெல்லாம் விடு. இந்த Dress உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிரிட்டியா இருக்க. சீரியஸ்லி இந்த Dressல ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். இந்த Dress நீ எங்க இருந்து வாங்குன? ஆக்சுவலி நான் இந்த Dress ஸ்ருதிக்கு நான் கிஃப்ட் பண்ணனும். அவளோட Dress எல்லாம் நல்லா இல்லல. சோ எங்க இருந்து வாங்குன? இவ எந்த Dressலயும் அழகா இருக்க மாட்டா. மகிரா, அவகிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல, அவகிட்ட நான் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு எல்லாமே அழகா தான் இருக்கும். பிரீத்தானியோட வேலை முடியணும்ல, அதனால சும்மா பேச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப அழகா இருக்கு, அமேசிங். இப்போ உனக்கு மாஹிராவை பிடிச்சிருக்கா? இல்ல இல்ல, உன்னை தவிர வேற யாருமே இல்ல. சரி போலாமா? என்ன சத்தம் இது? உள்ள யாரு வந்திருக்காங்க? யாரும் வர சான்ஸ் இல்லையே. ஆனா சத்தம் கேட்டுச்சே. கேட்டுனா இல்லையே பிரம்மையா? இன்னும் தண்ணி சத்தம் கேக்குது. அப்போ டேப் ஆன்ல இருக்கு. அப்படின்னா ஷர்லின் கதவோட சத்தத்தை கேட்டிருக்க மாட்டா. இல்ல, நான் கண்டிப்பா சத்தத்தை கேட்டேன். இங்க யாருமே இல்லையே. என்னுடைய பிரமையா தான் இருக்கும். ஆனா சத்தம் கேட்டுச்சு. வேற எங்க இருந்தாவது வந்திருக்கும். ஆனா என் ரூம்ல இருந்து சத்தம் வந்த மாதிரி ஏன் எனக்கு தோணுச்சு? என் ரூம்க்கு யாரு வந்திருப்பாங்க? ஒருவேளை மஹராவா? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லையே. என்ன பார்த்தா என்ன முட்டல் மாதிரி இருக்கா? என்ன நடக்குது பிரீதா? 100% கண்டிப்பா ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒண்ணுமே இல்ல. இல்ல என்ன நடக்கணும்? ஓ சித்தி உன்கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லிட்டாங்களா என்ன? என்ன? அட நான் சொல்லிதான் அதெல்லாம் உன்கிட்ட சொன்னாங்க. சித்தி உன்கிட்ட இது வரைக்கும் பேசவே இல்லையா? நான் உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு நீ இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னோட அம்மாவையும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்பதான் எனக்கு புரியுது. பிரீதா சித்தியை எனக்கு எதிரா பேச வச்சிருக்கா. நல்ல பிளான் தான். ஆனா நீ ஃபெயில் ஆயிடுவ பிரீதா. என்ன இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே அனுப்ப முடியாது. இரு வர. அக்கா அக்கா, நீங்க என்ன பண்ண வந்தீங்களோ, என்ன பண்ணுமோ அத பண்ணி முடிச்சிட்டீங்களா? பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம்னு இருந்தீங்க? அட மஹிரா ரூம்ல இருந்து அந்த டர்ட்டியான ஸ்லிப்பர் நான் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ஷர்லின் ரூம்ல வாஷ்ரூமுக்கு பின்னாடி வச்சுட்டேன். அவ வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் நேச்சுரலி அந்த ஸ்லிப்பரை போட்டுட்டு வெளியே வந்துருவா. ஐ ஹோப் அப்படிதான் நடக்கணும். நீங்க வாங்க, நானே காட்டுறேன். வாங்க பாருங்க. தூங்க பாருங்களேன், தெரியுதா? வாஷ்ரூமுக்கு வெளியே ஸ்லிப்பர் இருக்கு பாரு. அத நான் தான் வச்சேன். மஹிரா ரூம்ல இருந்து கொண்டு வந்தேன். ஆனா நீ ஷர்லின் கிட்ட இன்னொரு செப்பல் இருக்கலாம்ல, அதனால வாஷ்ரூம்ல இருந்து வரும்போதே அதை போட்டுட்டு வரலாம்ல. அட வாஷ்ரூம்குள்ள யூஸ் பண்ற ஸ்லிப்பரை யாருமே வாஷ்ரூமுக்கு வெளியே வீட்ல போட்டுட்டு சுத்த மாட்டாங்க. அப்புறம் அவளோட ஸ்லிப்பரை வாஷ்ரூமுக்கு வெளியே தான் விட்டுருந்தா. அத நான் பெட்டுக்கு கீழே தள்ளி விட்டுட்டேன். மஹிராவோட ஸ்லிப்பரை அங்க வச்சுட்டேன்.
ஒரு நிமிஷம். ஒருவேளை அவ போட்டுக்கலன்னா, செப்பலை பாக்குறதுக்கு முன்னாடி அவ இந்த செப்பலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவ இத போட்டுக்கலன்னா? கரெக்ட். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். நாம அவளை பார்க்கவே விட வேணாம். அவளோட கவனத்தை வேற பக்கம் கொண்டு போயிடலாம். பேசாம நம்ம அவளுக்கு கால் பண்ணிடலாம். போன் அவ பெட்ல தான் இருக்கு. போன் எடுக்கணுங்கிறதுக்காக அவளோட கவனம் டிவைட் ஆயிடும். அப்ப எந்த ஸ்லிப்பர் அவ பாக்குறாளோ யோசிக்காம அதே போட்டுருவா. அவ்வளவுதான். அவ அந்த ஸ்லிப்பரை ஒரே ஒரு தடவை போட்டுட்டானா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இந்த ஸ்லிப்பர் அவளுக்கு செட் ஆயிடுச்சுன்னா இதுக்கான அர்த்தம் அக்ஷயோட கொலைய பத்தி நம்மளை விட அவளுக்கு தான் அதிகமா தெரியும். சோ நம்ம அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும். கொடுங்கக்கா, உங்க போனை கொடுங்க, அவளுக்கு நான் கால் பண்றேன். உன் போன்ல இருந்து கால் பண்ண. சரி, நானே போன் பண்றேன். பண்ணு பண்ணு. நான் கால் பண்றதுக்கு முன்னாடி அவளுக்கு கால் வருது. யார் இவளுக்கு கால் பண்றது? இந்த மோசமான ஷர்லினுக்கு எனக்கு முன்னாடி யாரோ கால் பண்றாங்க. ஆனா அது யாருன்னு தெரியலையே. அது யாரா வேணா இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம். ஆனா நம்ம வேலை முடிஞ்சிருச்சுல. யார் எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்றது? இவ என்ன ரொம்ப கேஷுவலா செப்பல போட்டுக்கிட்டா? அப்படின்னா இந்த செப்பல் அவளோடதா? இவ்ளோ தைரியம் இருக்கு அவளுக்கு. இரு வர. ரிஷப், இவள நான் விட மாட்டேன். நில்லு. என்ன இவ்ளோ வேகமா பிடிக்கிறீங்க? எதுக்கு என்ன தடுக்கறீங்க அக்கா? நீ என்ன பைத்தியமா என்ன? உள்ள போனா எல்லாமே சொதப்பல் ஆயிடும். ஏன் இவளுக்கு புரியவே மாட்டேங்குது? இது ரொம்ப பெரிய கேஸ். நாம கொலைகாரனை தேடிக்கிட்டு இருக்கோம். இவ்ளோ கேர்லெஸ்ஸா நம்ம இருக்க கூடாது. புரியுதா உனக்கு? இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. என்ன நடக்குதுங்க? இங்க என்ன நடக்குதுன்னு நீ சொல்லு. அதாவது நாம இங்க என்ன பண்றோம்னு கேக்குறா. நீ என்ன நினைச்ச? எங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா? நீ என்ன பண்றன்னு எங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறியா? நீ என்ன பேசுற? எப்ப பார்த்தாலும் உளறிக்கிட்டே இருக்க. என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு புரியுது. நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் உனக்கு வாய் புரியலையா? மூடுறியா? ஒரு நிமிஷம், நான் புரிய வைக்கிறேன். நீ சொல்றது சரிதான் ஷர்லன். இவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஆனா உன் மேலயும் தப்பு இல்ல. ஏன்னா எல்லாருமே உன்னை ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்கல்ல. காலையில இருந்து யார் வந்தாலும் உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா யாராவது ஏதாவது சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவங்களும் ரெண்டு வார்த்தை பேசுவாங்கல்ல. ஆக்சுவலி உன்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல ஷர்லன். அது என்ன ஸ்ருதி, நீ ஒருத்தவங்க மேல இருக்க கோவத்தை எதுக்கு இன்னொருத்தவங்க மேல காட்டுற? ஷர்லின் வேற இப்போ பிரெக்னெண்டா இருக்கால. சோ இவகிட்ட நீ இப்படி எல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்ல. அப்புறம் எதுக்காக கோவப்படுற? ஆக்சுவலி இவ பார்க்காம நடப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கவனிக்காம செவுத்திலே போய் இடிச்சுப்பா. இடிச்சுக்க போறாளேன்னு நான் பிடிச்ச அதுக்கு இவ என்கிட்ட கத்துறா. ஷர்லன், நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? இங்க என்ன நடக்குது? ஒண்ணு இல்லையே. ஷர்லன், நான் உன்னதான் கூப்பிட வந்தேன். ரிஷப் ஆன்லைன்ல இருக்கான், வா வந்து பேசு. ரிஷப் உனக்கு கால் பண்ணானா, ஆனா நீ எடுக்கவே இல்லைன்னு என்கிட்ட சொன்னா. உன்னை நினைச்சு அவன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். அதனாலதான் எனக்கு வீடியோ கால் பண்ணான். அவனை நான் ஹோல்ல வச்சிருக்கேன். வா சீக்கிரமா வந்து பேசு. அது என் போன் சைலண்ட்ல இருந்துச்சு அத்தை. வாங்க நம்ம போய் பேசலாம். எப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கா பாரு. எந்த செப்பலை இவ போட்டிருக்காளோ அதை வச்சு நான் அவ தலையிலேயே அடிக்க போறேன் பாரு. இவள நான் ஸ்ருதி, அமைதியா இரு ஸ்ருதி. உட்காருமா, பாத்து உட்காரு. ரிஷப், இங்க பாருப்பா, உன்னோட ஷர்லன் வந்துட்டா. இவகிட்ட பேசு. ஹாய் ரிஷப், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். அம்மா எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. அம்மா. ரிஷப், கிச்சன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க. ரிஷப், நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னதா அத்தை சொன்னாங்களே. அது ஆக்சுவலி நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ நல்லா இருக்கியான்னு பார்க்கணும்னு நினைச்சேன். ஐம் ஷூர் இந்த கண்டிஷன்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஐம் ரியலி சாரி, நான் அங்க இல்ல. என்னால உன் பக்கத்துல இருந்து உன்னை கவனமா பாத்துக்க முடியல. ஐ ஹோப் யூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.
கரண் கிட்ட நான் பேசினேன். இன்ஸ்பெக்டர் பேச வச்சாரு. இன்ஸ்பெக்டரா? யா, எங்களுக்கு தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரு. ஜஸ்ட் மனிதாபிமானத்துல பேச விட்டாரு. கரண் ஏன் இப்படி பண்ணான்ற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா அவன் பண்ண விஷயம் ரொம்ப சரியான விஷயம்னு எனக்கு தெரியும். அவனை திட்ட முடியல, அவன்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? நான் அவன்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு என்கிட்ட கேட்கறான். ஷெர்லின் பிரீத்தா இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டான். அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க ரிஷப்? ஆப்வியஸ்லி கரண் பண்ணதுதான் நான் பண்ணிருப்பேன். அவன் பண்ணது தப்பு இல்ல. அப்படின்னா கரண் பிரீத்தாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே அளவுக்கு நீங்களும் என்ன நேசிக்கிறீங்களா? என்ன பேசுற ஷெர்லின்? கொஞ்சம் ஆஃப்கோர்ஸ் ஐ மீன், இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது ஷெர்லின்? அப்படின்னா உங்களுக்கு என் மேல காதல் இல்லையா? அதாவது எந்த அளவுக்கு கரண் பிரீத்தாவை காதலிக்கிறானோ அந்த அளவுக்கு காதலிக்கல, கொஞ்சம் கம்மியா காதலிக்கிறீங்களே. நம்ம இத பத்தி அப்புறமா கூட பேசிக்கலாம்ல? ஏன்? அது எதுக்குன்னா, எனக்கு மீட்டிங் இருக்கு. எல்லாரும் எனக்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே ஹாய் டு யூ. நீ நல்லா இருக்கல்ல? சோ நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே, பை ரிஷப். மை காட், ஷெர்லினுக்கு என்ன ஆச்சு? காலங்காத்தால காதல் நேசம்னு பேசிக்கிட்டு இருக்கா. பாட்டி என்கிட்ட சொன்னதுனால தான் நான் அவளுக்கு காலே பண்ணேன். அவ நிலைமை அப்படி இருக்கிறதுனால பேசணும்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு கால் பண்ணதே தப்புன்னு இப்ப எனக்கு தோணுது. அவகிட்ட கரணை பத்தியும் நான் பேசியிருக்க கூடாது. இல்ல, நான் எதுக்காக இப்படி பேசினேன்? கரண் இப்படி என்கிட்ட கேட்கவே இல்லையே. அவன் கேட்கவும் மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஒருவேளை நான் ஷெர்லினுக்காக ஏதாவது பண்றேன்னா அவ பிரெக்னண்டா இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு காரணமா இருக்கும். அதுக்கு மேல எதுவுமே ஆக வாய்ப்பில்லை. இல்ல, என்ன பிடிச்சு என்ன பிரயோஜனம்? பிடிக்கணும்னா அவளை போய் பிடிக்கலாம். அமைதியா இரு. ஏன்னா அவதானே அக்ஷய கொலை பண்ணிருக்கான். அவதானே உண்மையான குற்றவாளி. எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. இன்னொருத்தவங்க மேல சந்தேகத்தை உண்டாக்குறான். எல்லாரையும் குழப்பி விடுறா. அவ இவ்ளோ விஷயத்த பண்றா. நம்ம எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ருதி, முதல்ல நீ பொறுமையா இரு. அட, என்ன பொறுமையா இருக்கணும்க்கா? அந்த கொலைகாரி வீடு முழுக்க நல்ல நிம்மதியா சுத்திட்டு இருக்கா. எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறா பாருங்க அண்ணி. இல்ல, நீ எதுக்காக நடுவுல பேசுற? நான் அக்கா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எப்ப பாரு நடுவுல வந்து பேசுவியா? உனக்கு என்ன தோணுது? இது குழந்தைங்க விஷயமா என்ன? இது ரொம்ப சீரியஸான விஷயம். மர்டரோட விஷயம், கிரைமோட விஷயம். ஆமா ஸ்ருதி, இது ஒரு மர்டர் விஷயம் தான். கிரைமோட விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். கரண் கூட இப்ப ஜெயில தான் இருக்கா. யாருமே இந்த விஷயத்த லைட்டா எடுத்துக்கவே இல்ல. ஆனா ஒன் ஸ்டெப் அட் அ டைம். நிறைய வேலைகளை நம்ம இப்ப செஞ்சாகணும். ஒரு பெரிய வேலையை நம்ம இது வரைக்கும் பண்ணவே இல்ல. அது என்ன விஷயம்க்கா? ஷெர்லினோட கன்ஃபெஷன். நாம ஷெர்லினோட வாயில இருந்தே உண்மைய வர வைக்கணும். அவதான் இந்த கொலையை பண்ணதாவும் அவதான் அக்ஷய கொலை பண்ணதாவும் சொல்ல வைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. உங்களுக்கே ஷெர்லினை பத்தி தெரியும்ல. அவ ரொம்பவே ஸ்மார்ட்டானவ. அவ அக்ஷய கொலை பண்ண விஷயத்தை அவ்வளவு சாதாரணமா ஏத்துப்பான்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்ல. 4 அப்பாவிங்களை வேணா அவ ஒத்துக்க வச்சிருவா. ஆனா அவ மட்டும் இதை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அண்ணி. எதுக்கு இப்படி யோசிக்கிற? இவ்ளோ நெகட்டிவா யோசிக்காத. நல்லதை யோசிச்சா நல்லது நடக்கும். அது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாம். அவளை புடிச்சு கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கலாம். அந்த கத்திய அவ கழுத்துல வச்சு மிரட்டலாம். அவகிட்ட இதுக்கப்புறம் பேசி பாருன்னு சொல்லுவோம். அக்ஷய நீதானே கொலை பண்ணன்னு உண்மையே சொல்ல வைப்போம். ஒருவேளை அவ ஒத்துக்கலனா கொஞ்சமா அவ கழுத்துல அப்படியே ஒரு கோடு போட்டு நிறுத்து ஸ்ருதி. நாம கொலை பண்ண பர்சனை தேடிட்டு இருக்கோம். நாமளே கொலை பண்ணவங்க மாதிரி நடந்துக்க கூடாது. நாம போய் எப்படி இன்னொருத்தவங்க கழுத்துல கத்திய எப்படி வைக்க முடியும்? அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். நம்ம ஒண்ணு பண்ணலாம். நான் போய் ஷெர்லின் கிட்ட பாசமா பேசுறேன். நான் பாசமா அவகிட்ட, நீ அக்ஷய கொலை பண்ணியா? தெரியாம பண்ணியிருந்தா கூட நீ ஏன் அக்ஷய கொலை பண்ணுங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். கர்ணன்னா உன்னோட கொழுந்தனார். அவர் ரொம்பவே ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு உன்னோட தப்பை அக்செப்ட் பண்ணி அவரை வெளியில கொண்டு வான்னு சொல்றேன். என்ன ஓகேவா? என்னாச்சு? பைத்தியமா நீ? நான் வாட் ஐ மீன் இஸ், அது நீ நிஜமாவே போய் ஷெர்லின் கிட்ட பாசமா இப்படிலாம் ரெக்வெஸ்ட் பண்ணனா, பொறுமையா சொன்னா அவ தன்னோட தப்ப ஏத்துப்பான்னு நீ நினைக்கிறியா? அப்புறம் அவளே நான் தான் அக்ஷய கொலை பண்ண அப்படின்னு சொல்லுவாளா? அவ ஷெர்லின் எப்பவுமே ஒத்துக்க மாட்டா. இல்ல, இதெல்லாம் ஒரு ஐடியாவா? அண்ணி, நான் ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணேன். விடுங்க. என்னோட ஐடியா விடுங்கக்கா. என்னோட ஐடியா சூப்பரா இருக்கும்க்கா. நான் சொல்றத கேளுங்க. அந்த ஷெர்லினை புடிச்சு வேணாம். என்னோட மொத்த ஐடியாவையும் கேளுங்க. அவளை வாஷ் அவுட் பண்ணிடலாம். ஓகே? கத்தியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் அப்படியே வேகமா அறையலாம். அவளை அடிக்கிற அடியில் அவ வாயில இருந்து எப்படியாவது உண்மைய வர வச்சிடலாம்க்கா. இதுவும் மோசமான ஐடியா மாதிரி தான் தோணுது. அடிக்கிறது நம்ம
கரெக்ட் தான். ஆனா அவ அப்படிதான் பண்றா. ஆனாலும் அவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அவளை ஈஸியா நாம கார்னர் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணோம்னா இல்ல வேணாம், இது சரியா வராது. ஒரு நிமிஷம், அவ பிரெக்னெண்டா இருந்தா நம்ம என்ன பண்றது? பிரெக்னெண்டா இருந்துட்டே அக்ஷய கொலை பண்ணுவா, நிம்மதியா இந்த வீட்லயும் சுத்திட்டு இருப்பான். ஆனா நம்ம அவளை அடிக்க கூட கூடாதா? இல்ல நீங்க நீங்க என்ன பேசுறீங்கக்கா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன்னோட ஐடியா ரொம்ப போரிங்கா தான் இருக்கும். உன்னோடது மட்டும் எப்படி இருக்கு ஸ்ருதி? அவனை சொல்ல விட. நீ சொல்லு சமயம். தேங்க்யூ அண்ணி. ஒன்னு பண்ணலாம், அன்னோன் நம்பர்ல இருந்து ஷர்லினை பிளாக்மெயில் பண்ணலாம். நீ தான் அக்ஷய கொலை பண்ணன்ற உண்மை எங்களுக்குலாம் தெரியும்ன்றத அவகிட்ட சொல்லுவோம். பிளாக்மெயில் பண்ண உடனே கண்டிப்பா அவ பயந்துருவா. பயந்து அவ தான் அக்ஷய கொலை பண்ணன்ற விஷயத்த ஒத்துப்பா. ஐடியா எப்படி? ஒரு நிமிஷம் இரு. இப்படி போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ற ஐடியா ரொம்ப பழசு. இது வேலைக்காகாது. வேலைக்கு ஆகும்யா. இது ரொம்ப பழசு. ஆனா இது நல்லா வேலைக்காகும். இல்ல ஒருவேளை அவ நிஜமாவே ஒருவேளை பயந்து போய் நான் அக்ஷய கொலை பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டானா நமக்கு அதனால ஒரு கன்ஃபெஷன் வந்துரும்ல. என்ன கேட்டா ட்ரை பண்ணலான்னு தான் தோணுது. நம்ம வேணா ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்க சொல்றதே செய்யலாம். ஆனா யார் ஃபோன் பண்றது? அம்மா, நீங்க உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீ ஏன் இப்படி பாக்குற? அழகா இருக்கீங்கம்மா சிரிக்கும் போது. நீங்க இப்படி சிரிக்கிறத பார்க்கும்போது நிம்மதியா இருக்கு. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்னு தோணுது. நான் வீட்டுக்கு வந்துருவேன்னு தோணுது. ரிஷப் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும், ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் கொஞ்சம் அவன் என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். பிருத்வி இங்க இருந்திருந்தா நான் அவன்கிட்ட ரிஷப் என்கிட்ட என்னெல்லாம் பேசினான்னு சொல்லியிருப்பேன். கால் பண்ணி எப்படி இருக்கன்னு கேட்டான். இன்டைரக்ட்லி என்ன காதலிக்கிறேன்னு சொல்லதான் அவன் கால் பண்ணான்னு சொல்லியிருப்பேன். அன்னோன் நம்பர். யார் எனக்கு கால் பண்றா? ஐம் ஷூர் ரிஷப் தான் கால் பண்ணுவான். கண்டிப்பா வீடியோ கால்ல என்ன பார்த்ததுக்கு அப்புறமா பேசணும்னு கால் பண்ணிருப்பான். ஒருவேளை அவன் இப்பவே எனக்கு கால் பண்ணி நம்ம குழந்தைக்காக மட்டும் இல்ல, உன் மேல நிஜமாவே காதல் வந்துருச்சுன்னு சொல்லல. ஃபைனலி அவனுக்கு புருஷங்கிற பாசம் வந்துருச்சு. என்ன பண்றது? நான் ரொம்ப அழகாச்சே, என்கிட்ட பேசாம அவனால இருக்க முடியல. வீடியோ கால்ல என்ன பார்த்ததும் அவன் மனசு அப்படியே உருகி இருக்கும். சரி, நான் பேசுறேன். சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கவனமா நீ கேட்டுக்கோ. ஒருவேளை இதையுமே நின்னு போக கூட வாய்ப்பு இருக்கு. யார் பேசுறது? நான் யார் பேசுறேனா? இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் என்ன பேச போறேங்கிறது தான். இங்க பாரு ஷர்லின், என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அக்ஷயோட கொலைக்கு நீதான் காரணங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. நீ போய் சொல்ற? நான் உண்மையதான் சொல்றேன். உனக்கு நம்பிக்கை வரலன்னா நம்புறதுக்கு என்ன வந்து பாரு. கண்டிப்பா வந்து பார்த்துதான் ஆகணும். ஈவினிங் சரியா 4 மணிக்கு கார்டன் வெஸ்ட் சைட்ல. ஒருவேளை நீ வரலனா ரொம்ப மோசமா மாட்டிப்ப. ஒருவேளை நீ வந்துட்டேனா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ ஹலோ, அந்த பொண்ணு யாரு? எதுக்கு என்னவோ பிளாக்மெயில் பண்றா?